ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருப்பது பொருத்தமானது என நினைக்கும் ஆன்மீக தலைவராக பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ இருப்பதால் அவரால் தமக்கு எவ்வித பயனும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ தமக்கு நன்றி கூற வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பதவிக்கு தகுதியானவர்களில் எந்த ஒரு பட்டியலிலும் பரிசுத்த பாப்பரசர் லியோவின் பெயர் இடம்பெறவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி விமர்சித்துள்ளார். பரிசுத்த பாப்பரசர் அமெரிக்கர் என்பதாலேயே அவர் அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தம்முடன் இணைந்து செயற்படுவதற்காகவே வத்திக்கான் ஓர் அமெரிக்கரை பரிசுத்த பாப்பரசராக தெரிவு செய்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். தான் வெள்ளை மாளிகையில் இல்லையெனில் பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ வத்திக்கானில் இருந்திருக்க மாட்டார் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். எனினும் பரிசுத்த பாப்பரசராக அமெரிக்கர் ஒருவர் தெரிவு செய்யப்படுவது தனக்கு மிகப்பெரிய கௌரவம் என அமெரிக்க ஜனாதிபதி கடந்த வருடம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவர் தனது பொறுப்பை நேர்த்தியான முறையில் நிறைவேற்றவில்லை என நான் நினைக்கிறேன். அவர் குற்றங்களுக்கு இடமளிக்கிறார். எமது கொள்கைகளை அவர் விமர்சிக்கிறார். அணு ஆயுதத்தை தம்பசம் வைத்திருக்கும் குற்றங்களுக்கு இடமளிக்கும் பரிசுத்த பாப்பரசர் மீது எனக்கு விருப்பமில்லை. உலகை அழிக்க முயற்சிக்கும் நாடுகளுக்கு எதிராக நாம் கடுமையாக செயற்படுகிறோம். அது அவருக்கு பிடிக்கவில்லை. சுருக்கமாக கூறுவதாயின் பரிசுத்த பாப்பரசரை எனக்கு பிடிக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த கருத்துக்களுக்கு அமெரிக்க ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் மார்க் கெலி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் வெறுக்கத்தக்கவை என அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒரு கத்தோலிக்கராக பாப்பரசர் தொடர்பான அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த பகிரங்க கருத்து தொடர்பில் கவலை அடைவதாகவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த யுத்தத்தினால் அமெரிக்க படையினர் ஈரானில் சிறுவர்களும் உயிரிழந்துள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். தன்னை பாதுகாப்பதற்காக எவர் மீதும் தாக்குதல் நடத்தும் இயலுமை கொண்டவரே ட்ரம்ப் எனவும் மில்லியன் கணக்கான அமெரிக்கர்கள் நம்பிக்கை வைக்கும் கத்தோலிக்க தேவாலயத்தையும் அவர் விமர்சித்துள்ளதாக ஜனநாயக கட்சியின் மார்க் கெலி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.